ரூ. 5000 நான் டெஸ்ட் பண்ண இந்தியன் பிராண்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் ரேசிங். ரெட்டேப் பிராண்டில் இருக்கக்கூடிய 2 மோஸ்ட் பாப்புலர் ரன்னிங் ஷூ, ஒன்று ரெட்டேப் பெகசஸ் அண்ட் இன்னொன்று ரெட்டேப் ஸ்பேஸ். இந்த ரெண்டுத்தோட பேரையும் இன்ஸ்டாகிராம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறையா பேர் இதை இன்னும் ஃப்ளோ ப்ளஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃப்ளோ ப்ளஸ் நீங்கள் எழுதியிருக்கிறதுக்காக இது ஃப்ளோ ப்ளஸ்ஸாக இருக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா இங்கேயும் ஃப்ளோ ப்ளஸ்னு எழுதியிருக்கு. ஸோ இதோட பேர் ஸ்பேஸ் அண்ட் இதோட பேர் வந்து பெகசஸ் அக்கார்டிங் டு தேர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இப்போது இந்த 2 ஷூவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூ. ஏன்னா 1200 உங்களுக்கு கிடச்சிரும் ஆன்லைனில். நான் 1200 1300க்கு வாங்கினேன். அண்ட் இந்த ஷூக்கு 10க்கு 10 மார்க் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷூவை லான்ச் பண்ணாங்க. இது ஆக்சுவலி இதை லான்ச் தான் பண்ணலாம், ஏமாத்துறாங்க. இதை லான்ச் பண்ணி இதோட ஆக்சுவலாக அவங்க கொண்டு வந்தது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் வந்து இதோட அடுத்த வெர்ஷன் சொல்லி ஏமாத்துறாங்க. அதெல்லாம் போய் பட் ஆனால் இந்த ஷூ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் இன்னும் அப்கிரேடட் வேர்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இதை விட இது கொஞ்சம் லைட்டராக இருக்குது. அண்ட் இதை விட இது வந்து ரேஸுக்கு இன்னும் கொஞ்சம் மாடர்னான டிசைன் கொண்டதாக இருக்கிறதுனால we can consider this as a இதோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் சொல்லலாம். இதை நான் ஆல்ரெடி ரன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டேன், ஷார்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஹாஃப் மேரத்தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ ஹாவ் டு ரிவ்யூ தட். பட் ஃபார் நவ் நான் அந்த ஷார்ட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், இந்த ஷூ அதாவது ஸ்பேஸ், இந்த ஷூ வந்து ட்ராக் செஷன் அண்ட் ஃபார் த ஃபாஸ்டர் பேஸ் ரேசிங்க்கு பெகசஸை விட இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அது ஃபாஸ்டர் பேஸுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபாஸ்டர் பேஸ்னால் 5 நிமிஷம் பேஸை ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஓடுறாங்கள்ல, அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் கொண்ட ஒரு ஷூன்னு சொல்லலாம். இப்போது 6 நிமிஷத்துக்கு மேலே ஓடுறாங்கள்ல, 7, 8, 9, 10, 11, 12, அவங்களுக்கு இந்த 2 ஷூவில் பெரிய லெவலில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. வெரி ஃபியூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இதில் வந்து இந்த ஷூ கொஞ்சம் ஒரு 15 to 20 கிராம் ஹையர் தேன் திஸ் ஷூ. UK 8க்கு 260 கிராம்னா இது வந்து 240 கிராம், அந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸில் தான் வரும். அண்ட் தென் இந்த ஷூ வந்து மோர் ஸ்டேபிள் தேன் ஸ்பேஸ். பெகசஸ் வந்து மோர் ஸ்டேபிள். ஏன்னா இந்த ஷூ ஹெவியராக இருக்குது அண்ட் இந்த ஃபோம் கொஞ்சம் டென்சராக ஃபீல் ஆகும் இதை விட. ஆக்சுவலி அதனால தான் இந்த ஷூ வந்து வெயிட்டே கம்மியாக இருக்குது. இந்த ஃபோம் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபோம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோமை இந்த ஷூவில் கொடுத்துருக்கிற அந்த டென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டென்ஸ்னால் திக்னஸ். இந்த ஸ்டாக் ஹைட்டெலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த திக்னஸ் இருக்குல்ல, அது இதில் கொஞ்சம் ஹையராக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இது ஹையராக இல்லாதனால தான் இது வெயிட் கம்மியாக இருக்குது. இது ஹையராக இருக்கிறதுனால, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த ஷூ கொஞ்சம் ஸ்டேபிளாக ஃபீல் ஆகும் இதை விட ஃபார் பிகினர்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே நான் பிகினர்ஸ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் முக்கால்வாசியான பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு பிகினர்ஸ் தான் அதை வாங்கியிருக்காங்க. நான் ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டால், எல்லா பிகினர்ஸும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் இன் ஜென்ரல் நம்மளோட ஒஸ்ட் கேஸ் சொல்லிடணும்னு தான் நான் சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு இவ்வளோ ஸ்டாக் ஹைட், இது வந்து ஒரு 35 to 40 இருக்கும் ஹீலில், அண்ட் 4 ஃபுட்டில் 30க்கு மேலே. இது வந்து ரொம்ப ஹை ஸ்டாக். அதனால் இதை போட்டுட்டு எடுத்த உடனே ஒரு பிகினர் ஓடும்போது அவங்களோட ஆங்கிள் வந்து வாபுல் ஆகும். அதாவது இங்கிட்டு வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்விஸ்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த ஷூவை பிகினர்ஸுக்கு டக்குன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ஒரு 1 வீக் வாக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்லோவாக ஜாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகும். இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் ஒன்று சொல்கிறது பதிலாக தான் நான் எடுத்தோன்னே நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த ஷூ வந்து மெயினாக எனக்கு பர்சனலி ஒரு ரேசிங் ஷூவாக தான் நான் இதை பார்க்குறேன். அக்ரெசிவ் ராக்கர் இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துக்கும். அதாவது இதோட ப்ரொஃபைல் வந்து ரேசிங்க்கான ஒரு ப்ரொஃபைல், லைட் வெயிட்டு, ஹை ஸ்டாக்கு அண்ட் நல்ல ப்ரீத்தபிளான அப்பரு, லைட் வெயிட்டான அப்பரு, இதை இப்படி இருக்கிறது. அண்ட் தென் நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மிட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்லாம் அந்த ரேசிங் ஷூவோட கட். அதனால் I felt it like this may not fit for all the beginners. ஆனால் அதுக்காக பிகினர்ஸ் யூஸ் பண்ணாலும் நிறையா பேர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த 2 ஷூவில் எந்த ஷூ ட்ராக் செஷனுக்கு, இதில் வந்து ஒரு 400 மீட்டர் இந்த ட்ராக்கு, இதில் ஓடி பார்த்துட்டு எது வந்து ட்ராக்குக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆகுன்றத பார்ப்போம். என்னோட கெஸ்ஸு வந்து இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால திஸ் மைட் கம் டாப். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட்டேப் பெகசஸ் தான் நம்மளோட பெஸ்ட் ஷூ ஃபார் ட்ராக்கு, ஃபார் ரேசிங்கு, ஃபார் எனி ரேசிங் 5K 10K ஹாஃப் மேரத்தான். நான் கூட இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணியிருப்பேன். ரெட்டேப் வர்சஸ் சீகா நியூ அட்மேர் வர்சஸ் யோகோ கேட்டபல்ட். 3த்தையுமே
ரொம்ப கஷ்டப்பட்டு ரேஸ் ட்ராக்குக்கு போயிட்டு ரேஸ்லாம் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து அதையும் போய் பாருங்கள். அந்த 3 ஷூ கம்பேரிசன்லாம் இதுதான் டாப்பில் வந்துச்சு. இன்றைக்கி இதுவா இல்லை இவனோட நியூ பிரதரா அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ டெஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு மாத சேலரியை மொத்தமாக வந்து சாக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட் சாக்ஸையும் வாங்கிட்டேன் அண்ட் பிராண்டட் சாக்ஸையும் வாங்கியிருக்கேன். ஒன்றா கம்மிங் டேஸில் டெஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் அப்பேரல்ஸும் வாங்கினேன். இது 42 கிலோமீட்டர் ஸ்டோர் அண்ட் தென் சச்சினோட 10XU அந்த மாதிரி அது ஒரு 10-15 பிராண்டை வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து எப்படா ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னா, உடனேலாம் என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் மேரத்தான், மினிமம் ஒரு ஹாஃப் மேரத்தான், அதுக்கப்புறம் ஒரு 2-3 10K 10 கிலோமீட்டர் ஓடுனா தான் அது வந்து 4-5 தடவை துவைக்கும் போது சாயம் போகுதா இல்லையா அண்ட் அதோட எலாஸ்டிசிட்டிலாம் ரீட்டைனாக இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும். அப்போது அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறையா தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் 2026 இருக்குது. நிறையா ரிவ்யூஸ் வரும். ஆனால் அது எல்லாத்துமே ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணால் தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். எனக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த ஷூவை ஆல்ரெடி ரன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ போடாமல் இருக்கேன் யூடியூப்பில். ஏன் 1200 தான். இந்த மாதிரி இன்னொரு 50 ஷூ வச்சுருக்கேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை நான் ஈஸியாக இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு இல்லை, ஒரு ஹாஃப் மேரத்தான் ஓடிட்டு தான் டெஸ்ட் பண்ணணுன்ட்டு மனசு கேட்குது. மனசு என்னை விட மாட்டேங்குது. இது ஹாஃப் மேரத்தான் ஓடுறா, நல்லா இருக்குடா ஷூ, ஒரு ஹாஃப் மேரத்தான் ஓடிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறான்னு சொல்லுது. இப்போது இதுவே சும்மா பேருக்கு டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் எப்பயோ எடுத்துகிட்டு ஓடிட்டு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு, ஹே காய்ஸ், திஸ் இஸ் த ரிவ்யூ ஆஃப் ரெட் டேப் ஸ்பேஸ், இட்ஸ் அமேசிங் ஷூ யூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிருப்பேன். பட் அப்படிலாம் மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் எல்லா ஷூவுமே. என்ன நானே சம்டைம் திட்டிப்பேன், ஏன்டா நீ இந்த மாதிரி பைத்தியமாக இருக்க அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன்னா, அதனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஷூவுக்கு காசு மட்டும் இல்லை, அவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் ஓடிட்டு என்னால் பேச முடியல. என் மனசு கேட்க மாட்டேன். இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்டே பண்ணு, இந்த ஷூவோட இன்னும் கொஞ்சம் நாட்கள் பழகுன்ற மாதிரி என் மனசு. பிகாஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், காசை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், காசை சும்மாவாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் என்னோடய வேலையில் வந்த காசு. ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸில் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அது மூலிமா வர காசை இங்கே தூக்கி போட்டால் சும்மா அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துட்டா, ஃப்ரீயாக யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிருப்பேன். ஃப்ரீயாக நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் அதை எதையுமே ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். ஜஸ்ட் டு ஹாவ் தட் இன்டெகிரிட்டி தான் நம்மளோட சேனலோட முதல் அடிப்படையான ஒரு விஷயமே. அதனால் நிறையா பேசுகிறேன். லெட்ஸ் டூ சம் வார்ம் அப். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டேன். வேர்வையாக இருக்கா, ஆல்ரெடி பண்ணிட்டேன். கேமரா எடுக்கலை. இப்போ கேமராவோட ஜஸ்ட் உங்களோட இதுக்காக, ஐ மீன் நிறையா பேர் கேட்குறீங்கல்ல என்ன வார்ம் அப் பண்ணுறீங்கன்ட்டு, அதுக்காக. சூப்பர் பிளாஸ்ட் 3ல் ஒரு வார்ம் அப் ரன்னை ஓடி முடிச்சாச்சு. பிஃபோர் பேரிங் அப் ஆல் த ஸ்பேஸ் அண்ட் பெகசஸ் ஒரு வார்ம் அப் ரன் ஓடி முடிச்சிட்டேன், ஸ்லோவாக அண்ட் தென் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சூப்பர் பிளாஸ்ட் 3 இதோட கம்மிங் டேஸில் இதோட டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன். சாஃப்டாக இருக்குது. பேபியை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கடா. சூப்பர் பிளாஸ்ட் 2 என்னோட ஆல் டைம் ஃபேவரட். A6, வாட் ஹேவ் யூ டன் டு மை பேபி? எனிவே I'll get to that. இப்போது ஸ்பேஸில் ஓட போகிறோம். 2 டிஃப்ரெண்ட் செட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 100 மீட்டர். இந்த ஸ்ட்ரெச்சில் ஐம் கோன் டு 100 மீட்டர் அண்ட் தென் ஒரு 400 மீட்டர். 400 மீட்டர் வந்து என்னோட ஆவரேஜ் பேஸ், அதாவது ஃபாஸ்டர் பேஸில் நான் ஓடுவேன். 100 மீட்டர் ஐ வில் கிவ் மை ஃபுல் எஃபோர்ட். அதில் எப்படி இருக்குன்றது இந்த 2 டெஸ்ட் பண்ணால் நமக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிடும். எந்த ஷூ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பெப்பியாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷூவை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 400 மீட்டர் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம்.
400 மீட்டர் டெஸ்ட்டில் ஸ்பேஸில் ரன் பண்ணி பார்க்குறேன் எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்றது. எனக்கு இது போடும்போதே ஐ கேன் ஃபீல் திஸ் இஸ் மச் மோர் லைட்டர் தேன் தி பெகசஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறையா பேர் சொல்கிறீங்க ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெட் டேப் பெகசஸ் ஆர் ஃப்ளோ ப்ளஸ் உங்களை பொறுத்தவரை அதெல்லாம் எனக்கு 4 ஃபுட்டில் ஸ்பேஸ் இருக்குன்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன், இல்லை எல்லா ரிவ்யூவிலையுமே சொல்லுவேன். பெகசஸ் இல்லை ஸ்பேஸும் அப்படி தான். 4 ஃபுட்டில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு தம்பு சைஸுக்கு ஸ்பேஸ் கேட்டால் எனக்கு வந்து ஒரு தம் இல்லை, ஒரு 1.5 தம் சைஸுக்கு ஸ்பேஸ் எப்பயுமே எனக்கு 4 ஃபுட்டில் ரெண்டுத்துலேயுமே இருந்தது. அதனால் அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணேன்னா, நான் சொல்லியிருப்பேன் அதுலேயே லேஸை வந்து டைட்டாக கட்டுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரெட் டேப் எந்த ஷூவுக்குமே அந்த ரன்னர்ஸ் நாட்டுக்கான எக்ஸ்ட்ரா ஹோல் தரதே இல்லை. அதனால் எல்லோரும் வந்து பிரதர் எனக்கு ஹீல் ஸ்லிப் ஆகுது, ஹீல் முன்னாடி ஓடுது ஸ்பேஸ் இருக்குனாலும் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் 4 ஃபுட்டில் இருக்கிற இங்கே இருக்குல்ல இந்த ஏரியாவில் இங்கே டைட் பண்ணிக்கோங்க. நான் அதான் பண்ணுவேன், பெகசஸில் அதான் பண்ணேன், இதுலேயும் அதான் பண்ணுறேன். எஸ்பெஷலி இதெல்லாம் ரேசிங் ஷூஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக டைட்டராக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸே வரும். ஷூ லூஸாக இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட் வராது. அதனால் நான் இந்த 4 ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த லேஸை நல்லா டைட்டாக கட்டிப்பேன். அப்படி கட்டும்போது நமக்கு ஒரு grip கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டுத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணேன். ஹாஃப் மேரத்தான் ஓடும்போதும் அப்படி தான், ரேஸ் டெஸ்ட் பண்ணும்போது அப்படி தான். ஸோ இப்போ எதை டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, சொன்ன மாதிரி ரெட் டேப் ஸ்பேஸ் 400 மீட்டர். லெட்ஸ் கோ பேபி. ஸோ இப்போ ஒரு 400 மீட்டர் ஓட போகிறேன். இதை வந்து ட்ரைபாடை கையில் தூக்கிட்டு தான் ஓட போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட போகிறேன். அண்ட் இது ஒரு 400 ட்ராக்ன்றனால ஒரு 4 இன்னும் ஷார்ப் கர்வ் வரும், அங்கெல்லாம் ஸ்லோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லெட்ஸ் கோ. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. 400 மீட்டருக்கு இட்ஸ் குட். It's good. ஓகே, எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஐ ஃபீல் கண்டிப்பாக ஒரு 1500 ரூபாய்க்கான அந்த ஷூ மாதிரி இல்லை ஃபார் ஷுர். அதனால தான் ரெட் டேப் பெகசஸையும் புகழ்ந்து தள்ளியிருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். பட் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர்டு வேர்ஷன் ஃபார் ப்ராப்பர் ரேசிங். எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப லைட்டர் அண்ட் ஸ்னாப்பியராக இருக்குது. 5000 ரூபாய்க்குள்ளே நான் டெஸ்ட் பண்ண இந்தியன் பிராண்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் ரேசிங், short racing and for marathon, half marathon, not marathon, maybe half marathon. But if you are aiming for a full marathon, still you can do it. So yeah, இது வந்து கம்பேரிசன் அது எப்படி இருக்கும்னு நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். பட் ஃபார் நவ் இது ஆல்ரெடி ஒர்த் எவ்ரி பெனி. டியூரபிலிட்டி இஸ் த நெக்ஸ்ட் திங். அது வந்து ஐம் கோனு டேக் ஐதர் திஸ் ஆர் பெகசஸ் டு 100 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் ரிவ்யூ வரும். இப்போது பெகசஸில் ஓட போகிறேன். அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ரன்னர்ஸ் நாட்டுக்கு இங்கே ஹோல் இருக்காது, கொடுக்கலங்க. ஆனால் ஸ்பேஸ் பாருங்கள், என்னோடய கால் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரு தம் சைஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஹைட்டும் நல்லா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். எனக்கு நான் இங்கே பாருங்கள், அப்போ ரொம்ப லூஸாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இந்த அப்பர், அதுக்குள்ளே இருக்கிறக்குள்ள ஒரு ஹோலில் வந்து நான் யூஸ் பண்ணி நான் நாட் போட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலி பண்ணுவேன். நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க எப்படி லூஸாக இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு. பட் எனக்கு
இதில் அந்த பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த நாட்டு லைக் இங்கே கொடுத்து இங்கே வெளில எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டில் ஹியர் அந்த லேஸ் வரதுனால டைட்னஸ் இருக்குது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ இங்கே வரையும் வரணும். அதனால் எனக்கு ஸ்பேஸ் வந்து அந்த லெவலில் ரொம்ப லூஸாக எனக்கு தெரியல. பட் பெகசஸ் ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ எனிவே இப்போது பெகசஸில் we are going to go for a 400 meter. ஸோ இதை எடுத்து போட்டவுடனே கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆகுது தேன் தி ஸ்பேஸ். லெட்ஸ் கோ. So Pegasus is going to be a long run shoe, long run up tempo, because heavier இருக்கு than the space and denser and ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் லாங் ரன்னிங்க்கு தேவை. ஸ்பேஸ் இஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணலாம். பட் 100, 200, 800, 1K, 5K அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்பேஸ் இஸ் த பெஸ்ட் among these two. Feels lighter, feels more snappier, and Pegasus is your long running shoe. Yeah. Yes, it's good. So it's a nice rotation, by the way. Heel strike பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாபுலாக இருக்கும் ஹீல். ரெண்டுத்துலேயுமே அப்படி தான். ஏன்னா ஹீல் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும் பிளாட்ஃபார்ம். அதனால் ஹீலை நீங்கள் யூஸ் பண்ணி ஓடும்போது இனிஷியலாக வாபுலாக இருக்கும், ட்விஸ்ட் ஆகும். நான் 4 ஃபுட் ஃபாஸ்ட்டாக ஓடும்போதாக இருக்கட்டும், எனக்கு 4 ஃபுட்டில் ட்ராப் லோவாக இருந்தாலும், இது ரெண்டுமே லோ ட்ராப் ஷூ. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு 6 கூட வருமானது தெரியல, அதுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னை 4 ஃபுட்டை தான் ஃபோர்ஸ் பண்ணுது, விச் ஐ எம் ஹாப்பி வித். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ ஜஸ்ட் பை both shoes and use Pegasus for my daily as my daily trainer. ஒரு டெய்லி ட்ரைனர், லாங் ரன், லாங் ஸ்டெடி அப்படின்ட்டு. ஈவன் ஃபார் ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான் கூட ஐ வில் ப்ரிஃபர் பெகசஸ் ஓவர் த ஸ்பேஸ். ஏன்னா ஸ்பேஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் லைக் அ இன்டர்வல்க்கான ஒரு ஷூ. இன்டர்வல் ட்ரைனிங் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஷூ. ஐ மீன் இதோட ஆக்சுவல் ப்ரொஃபைலை சொல்கிறேன். இதோட ஆக்சுவல் ப்ரொஃபைல் இஸ் ஃபார் இன்டர்வல் ட்ரைனிங். அப்போது இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதா டெய்லி ட்ரைனர்? ஆனால் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷூவும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஷூக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல, அதை சொல்கிறேன். இதோட மெயின் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பேஸ் ஃபீல்ஸ் மோர் லைக் அ ஸ்பீட் ஓரியன்ட் ஷூ. ஒரு ஷார்ட் பர்ஸ்ட் 100 மீட்டர் அந்த மாதிரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Pegasus is something like a daily trainer, denser, stable and more protective. Yeah, that's it. இதுதான் நம்மளோட ரிவ்யூ. செம்மையாக இருந்துச்சு. 1500 ரூபாய்க்குள்ளெலாம் இந்த 2 மாதிரி ஷூவை ட்ரை பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன ஷூஸ்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்தியன் பிராண்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் பிளான் அண்ட் தென் ஐ வில் கம்பேர் இட் ஹியர். Thank you so much for watching this video, darlings. Love you all. Happy ending. Be safe. Peace.